Hi all, welcome back to Magic Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான். ஆரஞ்சு ஜெல்லி எப்படி வீட்டிலே செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு 4 ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 4 ஆரஞ்சுலேருந்து நான் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 கப் வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் கிளாஸ் பேன் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் தனியாக இந்த கண்டெய்னரு. இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்திருக்கேன். அதில் நான் வந்து ஒரு 1.5 கப் ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் கரெக்டான இந்த குவான்டிட்டியில் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வரும். நெக்ஸ்ட் ஒரு கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பாயில் பண்ணணும். கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நல்லா இது மாதிரி பாயில் ஆகி திக்காக வர அளவுக்கு பாயில் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ நமக்கு நல்லா திக்காக கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் எடுக்கிறப்பே தெரியும், கடைசியாக ஒரே ஒரு ட்ராப் தான் உங்களுக்கு வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க கண்டெய்னரில் இந்த ஆரஞ்சு ஜெல்லி மிக்சரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக ஒரு டேப் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட வைங்க. நல்ல ஜெல்லி சூப்பராக செட் ஆகிடும். ஸோ இப்போ 4 ஹவர்ஸ் கிட்ட நான் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் சின்ன சின்ன பீசஸாக எனக்கு வேணும், அதனால் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணதுனால கீழே நமக்கு ஒட்டவே இல்லை. ஸோ அழகாக நமக்கு வந்து வந்திருக்கு ஜெல்லி. ஸோ அவ்வளோதான், ஹோம்மேட் ஜெல்லி ரொம்ப ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது கூட எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சம் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா இந்த ஆப்ஷன் செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அந்த சுகரில் ஆரஞ்சு ஜெல்லியை நான் டிப் பண்ணி வைக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இமீடியட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கீங்க ஜெல்லி அப்படின்னா நீங்கள் சுகரில் டிப் பண்ணி வச்சுருங்க. ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா சுகரில் டிப் பண்ணாமல் ப்ளெயினாகவே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா வந்து சுகர் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகிடும், அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான், ஆரஞ்சு ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்